ಜನನಿ ಜನ್ಮ ಸೌಖ್ಯಾನಾಂ ವರ್ಧನೆ ಕುಲ ಸಂಪದಾ ಪದವಿ ಪೂರ್ವ ಪುಣ್ಯಾನಾಂ ಲಿಖ್ಯತೆ ಜನ್ಮ ಪತ್ರಿಕಾ ಸೂರ್ಯಾಯ ಚ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯ ಚ ಗುರು ಶುಕ್ರ ಶನಿಭ್ಯಶ್ಚ ರಾಘವೇ ಕೇತವೇ ನಮಃ. ಗಜಾನನಂ ಭೂತಗಣಾದಿ ಸೇವಿದಂ ಕವಿತ ಜಂಬು படசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது செப்டம்பர் மாத, அதாவது வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வகையில் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையில எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். செப்டம்பர் மாசத்துல இந்த செப்டம்பர் மாசத்துல என்னென்ன பலன்கள் நமக்கு வரப்போறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த மாதம் உங்களை யார் தடுக்க போகிறார்கள் தெரியுமா? இந்த வாரம் அதிர்ஷ்டம் எந்த பக்கம் அடிக்க போறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சில நாட்களில் உங்கள் வாழ்க்கையை மாறப்போகக்கூடிய சில ராசிகள் எது? செப்டம்பர் உங்களுக்கு புதிய அதிசய கதவுகளை திறக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் யாரோ வரப்போகிறார்கள், அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறார்கள். அதுல கவனமாவே நீங்க இருக்கலாம். சுகம், சௌபாகியம், செல்வம், இந்த மூன்றும் சேர்ந்து உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கர்ம விடை தீர்க்கும் மாதமாக அமையும். இந்த வார ராசி பலன்ல 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையில நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதம் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு அசாதாரணமான வரங்கள் வழங்க போகிறது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போறது. இந்த வார ராசி பலன்ல பாத்தீங்கன்னா அமோகமாக இருக்க போறது. நீங்கள் நினைத்ததே நடக்கவில்லை என்று வருத்தமா, இந்த மாதம் அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்க போறது. கடன், தடை, சாபம் எல்லாமே முறியடிக்கும் மாதமாக சில விஷயங்கள் அமையும். செப்டம்பர் மாதம் வாழ்க்கையில் தெய்வீக சக்தி இறங்கக்கூடிய நேரமாக இருக்கு. இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வகையிலே இஷ்ட தேவதா, குல தேவதா, கிராம தேவதா, மாதா, பிதா, குரு துணை கொண்டு 12 ராசிகளுக்கான வார ராசி பலன்கள் பார்க்க போறோம். வாங்க முதல் ராசிக்கு நம்ம போவோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம இந்த வார ராசி பலன்ல என்னென்ன விஷயங்கள் நடுவில் சொல்லியிருக்காங்க, என்ன ஸ்லோகம், என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்றது தெரியும். வாங்க வீடியோக்கு போகலாம். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் துலா ராசி இருக்கு, சித்திர நட்சத்திரம் துலா ராசி இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சித்திர நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கும் போது சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கு. சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு ஏன்னா கன்னிராசி இருக்கு, துளாராசி இருக்கா. துளாராசிக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சுவாதி நட்சத்திரம் சமாளிச்சிடுறாங்க. விசாக நட்சத்திரம் கொஞ்சம் பிரச்சனைகளா இருக்கு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் ராசிக்கு உரியது என்ன அப்படின்னு கேட்டா சமநிலை என்றது உங்கள் ராசிக்கு உரியது அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் அதே சமநிலையுடன் அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரப்போகிறது. வாழ்க்கையில் புதிய வாய்ப்பு, குடும்ப சந்தோஷம், தொழில் முன்னேற்றம் அனைத்தும் உங்களை நாடி வரும். ஸோ கவலைப்பட வேண்டாம். இது பொதுவாக சில விஷயங்கள். அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், தம்பதியிடையே புரிதல் மேம்படும், உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும், அலுவலகத்தில் உழைப்பு அதிகரிக்கும், பதவி உயர்வு அல்லது பதவியுள்ள கூடுதல் பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிசினஸ்ல பாத்தீங்கன்னா வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும், புதிய வாடிக்கையாளர்கள் சேர்வர், ஒப்பந்தங்களில் லாபம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு சில விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா மாணவிகள் படிப்பில் கவனம் அதிகரிக்கும், ஆராய்ச்சி போன்ற விஷயங்கள்ல சிறப்பா இருக்கும், கவன சிதறல்கள் அப்படிங்கிறது இருக்கும், புதிய யோசனைகளில் வெற்றிகள் இருக்கும். இப்படி பண்ணலாமா இதை யோசிக்கிறாங்க இல்லையா, அதை யோசிக்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். பாசிட்டிவான விஷயங்கள், புதிய உறவுகள், நற்பெயர், அதே போல நெகட்டிவான விஷயங்கள், அசாதாரணமான செலவுகள் அதிகரிக்கலாம். திடீர் செலவை விட எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கலாம். துலாம் ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது இளஞ்சிவப்பு அதிர்ஷ்டமா இருக்கும். அதே போல அதிர்ஷ்ட கிழமை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டமா இருக்கும். துலராசி பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் உங்களை முன்னேற்ற வைக்க போவது என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் சிந்தனை, உங்கள் சிரத்தை இந்த வாரம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை வாரி வழங்கக்கூடிய அளவிற்கு கண்டிப்பாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தடங்கல்கள் அதிகமாக இருக்கும். எதுல தடங்கல்கள் அதிகமாக இருக்கும்? சொத்து விஷயத்துல தடங்கலா இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமண விஷயத்துல தடங்களா இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சொந்த தொழில்ல நல்ல கொடி கட்டி பறந்திருந்தாலும் தற்போது கடனும் தடங்களும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுலயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு விஷயமும் நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னு
ஒரு சில நாட்களில் ஒரு சில நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய தெய்வ பக்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சாமி கும்பிட்றதெல்லாம் பற்றி சொல்கிறோம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் காலையில் 6 to 7 மகாலட்சுமி, இது கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லையும் இருக்கக்கூடிய படம் மகாலட்சுமி. என்னென்ன சில பேர் மகாலட்சுமி என்ன பண்ணுவாங்கன்னா சாமி ரூமில் ஓரமாக வச்சுருவாங்க, அம்மனை ஓரமாக வச்சுருவாங்க, மகாலட்சுமி ஓரமாக வச்சுருவாங்க. மற்ற சாமியெல்லாம் இருக்கும், எல்லா சாமியும் ஒன்று தான், எல்லா சாமியும் வச்சுக்கிட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் மகாலட்சுமி பொறுத்தளவுக்கு அந்த நம்மளுடைய சாமி மேடையில் நடுவில் இருக்கும், ஓரமாக போயிடக்கூடாது. சில பேர் மகாலட்சுமி தனியாக வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது ஓரமாக 5 படம் 3 படம்னா ஒன்றா வச்சுருக்காங்க, பார்த்தீங்களா? அதில் மகாலட்சுமி படம் சென்டராக வச்சுருப்பாங்க, 3 சாமி சென்டர். இதில் தனியாக வச்சுருக்கிற மகாலட்சுமியை யார் ஒருவர் ஓரமாக, அந்த படத்துல எல்லாம் ஓரமாக வச்சுருவாங்க. மேலே ஓரமாக இருக்கும், கீழே ஓரமாக இருக்கும். எத்தனை பேர் வீட்டில் அந்த மாதிரி நினச்சிப்பாங்க? மாற்றி இருந்தால் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது, மாறாமல் இருந்தால் தப்பு, மாற்றி இருந்தால் நல்லது. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய துளாராசி பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் நிறைய நற்செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரும். விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவரையில் ஒற்றுமையாக இருந்து வந்த தம்பதிகளுக்கு சில மாற்றங்கள், சில பேருக்கு புதிய ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காதல் கை கூடுவதும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சந்தேகத்தினால் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அனாவசிய செலவுகள் அதிகரிக்கும். ஒரு வேலையில் இருக்கீங்க, ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க, பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனைகள் வரும். அரசாங்கத்தில் அனுசரித்து போகணும் சில விஷயத்தில், அரசாங்க விஷயத்துல அல்ல. 2வது திருமணம் மறுமணம் எல்லாமே நல்லாயிருக்கும், நீண்ட ஆயுள் உண்டு, எதிர்பார்த்த நிறைய நற்செய்திகள் நல்ல விஷயங்கள் எல்லாமே துளாராசி பொறுத்தளவுக்கு சில சக்ஸஸான விஷயங்கள்லாம் உண்டு. ஆனால் கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்குது, விட்டு கொடுத்து போகிறீங்க. ஆனால் சில பிரச்சனைகளும் கூடையே இருக்கும். துளாராசி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் இருக்கும். எப்போதுமே வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சில விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருக்கும். இந்த நெக்ஸ்ட் ஜென் இந்த வார பலன் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன், முழுமையாக நீங்கள் சில விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். குருஜி என்ன சொல்கிறாரு, என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாரு, எப்படி இருக்கும் நமக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிய வரும். இதுவரையில் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ராசியுடைய பொது பலன்கள். அதாவது செப்டம்பர் மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரையில் வார ராசி பலன் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வார ராசி பலனில் என்னென்ன பாசிட்டிவ், என்னென்ன நெகட்டிவ், என்னென்னலாம் நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்தில் எல்லாமே மாறும். கிரகங்களை பொறுத்து தான் உங்களுக்கு. ஒருத்தருக்கு சில பேருக்கு லக்னத்தில் குரு இருக்கும், லக்னத்தில் சனி இருக்கும், லக்னத்தில் கேது இருக்கும், லக்னத்தில் சுக்கிரன் இருக்கும். கிரகங்கள் மாறி இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம் அப்படின்னு பேர். அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள், ஒரு நார்மல் கால் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் ஒரு நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கான சில விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். பிரம்ம வித்தை கற்றவன், அதனால தான் ஜாதகம் பார்க்குறவங்கள பிரம்ம வித்தை கற்றவன். யார்கிட்ட ஜாதகம் பார்த்தா நம்ம மனசு திருப்தியாக இருக்கும், யார்கிட்ட பார்த்தா நமக்கு பரிகாரம் மந்திரங்கள் நல்ல விஷயங்களை நம்ம சொல்லித்தராங்க, யார் நமக்கு சரியான வழியை நமக்கு காட்டுறாங்க, அதுதான் நமக்கு முக்கியம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மின் ஸ்ரீ குருவே. அதை அந்த குரு வழிகாட்டினா தான் நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை என்கிட்ட நீங்கள் காட்டுறீங்கன்னு சொன்னால், நான் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு விளக்கேற்றி வைக்கிறேன். ஐயா நீ இப்படிலாம் பண்ணி இதெல்லாம் பண்ணு, இப்படிலாம் உனக்கு கிரகங்கள் இருக்குது, இப்படிலாம் உனக்கு சரியாக இல்லாமல் இருக்குது. ஸோ இதை நீ உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் சரிப்படுத்திக்கோ, இதுக்கப்புறம் நீ இந்த பிரச்சனைகள்லாம் வரும், இதுலேயும் நீ கவனமாக இருக்குன்னு சொல்லி நான் உனக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த வெளிச்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் அந்த வெளிச்சத்தில் போகிறதுக்கும் உன் கையில் தான் இருக்குது. ஜாதகம் பார்க்கறது, எண்கணிதம் பார்க்கறது, குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது, நிறைய நல்ல விஷயங்கள், வாஸ்து பார்க்கறது, ஸ்டோன்ஸ் முக்கியமாக ராசி கற்கள்லாம் சொல்கிறது, இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம், டேரக்ட் ரீடிங், பிரசன்னம் பார்த்து சொல்கிறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டயத்தில் நான் சார்கிட்ட ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.